நான் செந்தரையே உயிர் மேல் சேர்ந்திடும் வண்டுமானே உன் செய்த தீவினைகள் முடிந்திட வேண்டுமானால் என் கை வாயினாலே என் உயிர் மாற்றேன் தம்பியா தம்பி லக்ஷ்மணா லக்ஷ்மணா யாரோ ஒருவன் எத்தனையார் வார்த்தை சொன்னான் தாயார சீதாவை கொண்டு போய் ஆலயமான மனத்தில் விடுவது நீதி ஆகுமானா அண்ணா அசிங்கதமா நாட்டில் யாரோ சொன்னான் என்று அசிங்கதமா நாட்டில் யாரோ சொன்னான் என்று நான் சொல்லும் வார்த்தை கேளாதே என் முகத்திலே வலிக்காதே போவிடு அண்ணா இந்த வழியிலே நாம் என்ன தெரிந்து கொள்ளவண்ணா அண்ணா வசிக்க கூடாது என்று வளத்தில் சிறையத்தன்ன கூடாது என்று வளத்தில் சீதாதன்னை வசிக்க கூடாது என்று வளத்தில் சிறையத்தன்ன வசிக்க கூடாது என்று வளத்தில் சீதாதன்னை சிறையத்தன்ன இந்த வார்த்தை கேட்டு வேகம் சொல்வதை கேளுங்க தம்பி ரசனா அதை செய்யாமலே விட்ட செய்யாமல் குற்றம் வந்து சேர்ந்து விடுமா சொல்லராசன் ஒருபோதும் நீ சொல்ல வார்த்தையை நான் கேட்க தயாராகவில்லை சொன்ன சொன்னான் என்று சொல்வதோ நாட்டிலே அன்னவன் சொல்லை நாம் மறுக்கலாமா சொல்லராசல் நமக்கு எதிரியாவார்கள் அவர்கள் வார்த்தை கேட்டு வேகம் அடைய வேண்டுமண்ணா தந்துவதான் நமக்கு தர்மம் சீதையே
அழைக்காதே. நான் இருந்தால் என்ன மறுத்தால் என்ன, என்னை பற்றி நீ ஏன் கேட்க வேண்டும்? போய்விடு, மகத்துவம் அழைக்காதே. சொன்னதை கேளுங்களா? கொண்டிடம் என்றிருக்காங்க கொண்டிடம் பெண்ணிற்காக கொற்றவர் உயிரமாய்த்தா சிப்பாண்டமா முனிவர்கள்லாம் அடுக்குமோ என்ற வார்த்தை அண்ணா அண்ணா ஒன்றின பெண்ணுக்காக ஒன்றின பெண்ணுக்காக கொற்றவன் உயிரை மாய்த்தார். அண்டக மனிதர்கள்லாம் அடுக்குமோ இந்த வார்த்தை அண்ணா அண்ணா பண்டனை செய்த தன்னை மண்டனில் செய்த தன்னை மனந்தலில் விட்டுவாரே சிற்பத்தண்டக உந்தன் பாதம் திருவடி சரணம் அண்ணா 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 மனதனை விட்டு வாரே அண்ணா 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 தாயான சீதாவே அன்று ஜனகராஜனுடைய மகளை ஜனகராஜன் மகள் சீதா பிராட்டியோட கூட பிறந்த வில்ல வளைத்து தாயை மனமுடித்து வந்தவள் அல்லவா? அப்பொழுது தாயுடைய பாதத்தை பார்த்திருப்பதும் அல்லாமல் அந்த மகள் தரத்தை பார்த்ததில்லை அல்ல. அப்படி எல்லாம் இருக்கும்போது நான் என்ன சொல்ல எப்படி அழைத்து செல்வது என்று எனக்கு ஒன்றுமே புரியவள் அல்ல. அன்னையல் அன்னியன்னோ ஜானகியே ஆதிராமல் ஆரணையோ விட்டு வாரே ரகுராமண்ணா அன்னியன்னோ ஜானகியே ஆதிராமண்ணா ஆரணையோ விட்டு வாரே ரகுராமண்ணா அன்னியன்னோ ஜானகியே தந்தை லட்சுமணா
அண்ணா சீதாவை கொண்டு போய் விட்டு வருகிறேன் என்று செல்கிறாயா? அண்ணா சந்தோஷப்படுங்கள். அண்ணா மனைவி வாய்த்தது வல்லவனுக்கு, பிள்ளை வாய்த்தது சிறுகுண்டவத்தனுக்கு, தம்பி வாய்த்தது இந்த ராமனுக்கு என்று உலகம் புகழட்டும். போய்விடுவாய். சீதாவை என்னவென்று சொல்லி நான் அழைத்துச் செல்வேன் அண்ணா என்று சொல்கிறாய். அண்ணா கலங்க வேண்டாம் தம்பி. நானும் சீதாவும் நேற்று தினம் சதுரமஞ்ச குளத்தில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சரி. 5 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நீ உனக்கு என்ன பொருள் மீது ஆசை சீதா என்று கேட்டேன். அப்பொழுது சீதா என்ன தெரிவித்தது தெரியுமா? அண்ணா தாங்கள் வைக்கும் பொழுது எந்த பொருள் மீதும் ஆசை இல்லை சாமி. சரி. ஆனால் முந்தையே பார்த்த பஞ்சவடி திட்டம், பல்லக சாலை, ரிசிவத்திரிமார்கள் கூட்டம், வாழ்ந்தேகிற ஆசிரமம், இதுவெல்லாம் மீண்டும் ஒரு முறை பார்க்க ஆசையாக இருக்கின்றது சாமி என்றது. இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அண்ணா நான் சமயம் வரும்போது அழைத்து செல்கிறேன் சீதா என்று சொல்லியிருக்கின்றேன். நீ இப்பொழுது சென்று அண்ணருக்கு அரசு வேலைகள் இருப்பதால் என்னை அழைத்து சென்று சீதாவை அந்த பஞ்சவடி வித்த பழகசாலை ரிசீவத்தினார்கள் கூட்டம், வாழ்வீகிற ஆசிரமம், இதையெல்லாம் வன வேடிக்கை பார்த்து அழைத்து வருவாய் தம்பி என்று சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார். வாருங்கள் அன்னையை சென்று வருவாய் என்று அழைத்து செல்லடா தம்பி. அண்ணா உண்மைதான். அப்படி தாங்கள் தெரிவித்த பிரதம் கொண்டு போய் ஆனமான பணத்தில் விட்டு வருகிறேன். அக்கினி மொழிக்கு வந்து